إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. எல்லாம் அல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன். பாசத்திற்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு வகையான மாற்றங்களை ஒவ்வொரு நாளும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அவ்வாறு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்பது பொதுவாக நாம் இதுவரைக்கும் எதிர்பார்த்திராத ஒரு மாற்றமாக இருக்கிறது. அது எந்த மாற்றமாக இருந்தாலும் சரி, கடந்த காலத்திலே ஆரோக்கியமாக இருந்த ஒரு மனிதன் இன்றைக்கு நோய் குன்றி இருக்கிறான், நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான், பலகீனப்பட்டு இருக்கிறான் என்று சொன்னால் கடந்த காலத்தில் அவன் இதை எதிர்பார்த்திருக்கவில்லை. கடந்த காலத்திலே நோய்வாய்ப்பட்டிருந்த ஒரு மனிதன் இப்போது ஆரோக்கியமாக எல்லா வகையிலும் பலமாக, இன்னும் சொல்வதாக இருந்தால் தன்னுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் அவன் நின்று சமாளிக்கக்கூடிய அளவிற்கு வலிமையாக இருக்கக்கூடிய சூழலை நாம் இன்றைக்கு பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இப்படி வாழ்வினுடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, நாம் கவனிக்க வேண்டிய அடிப்படையான ஒரு அம்சம் இருக்கிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை நமக்கு பாடமாக சொல்லித் தருகின்றான். எந்த அம்சமாக இருந்தாலும் அல்லாஹ் அதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாற்றி அமைத்து கொண்டே இருக்கின்றான். எல்லா காலகட்டத்திலும் நாம் ஒரே போன்று இருப்பதே கிடையாது. இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம், நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் காலங்கள் செல்ல 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 இந்த சூழல் என்பது மாறி போய் விடுகிறது. பேசுவதிலும் கேட்பதிலும் ஆர்வம் குறைந்து போய் விடுகிறது. படிப்பதில் ஆர்வம் கொண்டிருப்பவர் படிப்பதிலே ஆர்வத்தை இழந்து விடுகிறார். அதே போன்று திருமண வாழ்க்கையிலே புதிதாக நுழைந்தவர், அவர் எதிர்பார்த்திருப்பாரா, இன்னும் கொஞ்ச காலத்திலே உனக்கு தலாக் ஏற்பட்டுவிடும், மனைவியை இழந்து விடுவாய் அல்லது கணவனை இழந்து விடுவாய் என்பதையெல்லாம் அதெல்லாம் பிற்காலத்திலே நடக்கும் பொழுது அவர் ஆச்சரியப்பட்டு போகிறார். இப்படி ஒரு சூழல் நடக்கும் என்று அளவு கூட நான் யோசித்து பார்த்ததில்லையே என்று அதிசயித்து போய்விடக்கூடிய சூழலை எல்லாம் பார்க்கின்றோம். எங்கோ கிடந்த மனிதன், ஒரு ரூபாய்க்கு கூட பிரயோஜனம் இல்லாதவன் என்று மக்களால் பார்க்கப்பட்டவன், அவன் இன்றைக்கு மக்களுக்கு கோடி கோடியாய் அள்ளி இறைத்து கொண்டிருக்கிறான், அவன் செலவழித்து கொண்டிருக்கிறான். அந்த சூழலுக்கு அல்லாஹ் மாற்றி அமைக்கின்றான். அப்ப இது போன்ற சூழல்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் என்ன? இதெல்லாம் நம்முடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான மிக மிக முக்கியமான காரணம் என்ன? அதைத்தான் இந்த தலைப்பிலே ஆராயப் போகிறோம். அதே போன்று நம்முடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் இந்த தலைப்பிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு தீர்வை வழங்குகின்றான். வாழ்வில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும், அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வழிகாட்டு நெறிமுறையை நமக்கு கற்றுக் கொடுத்து அல்லாஹ் மிக அழகிய முறையிலே நம்மளை வழி நடத்துகிறான். அதையும் இந்த தலைப்பிலே பார்க்க இருக்கின்றோம். அதே போன்று நீங்கள் இன்னும் கூடுதலாக பார்ப்பதாக இருந்தால், இன்றைக்கு உலகத்திலே ஆரோக்கியமான வாழ்க்கை, செல்வ வளம், எல்லா வகையிலும் சிறப்பாக அல்லாஹுவால் வழங்கப்பட்ட குடும்ப பலம் என்று எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய எதிர்காலத்தை எப்படி பார்ப்பான், எப்படி பார்க்க வேண்டும் என்பதை இந்த தலைப்பு நமக்கு சொல்லித்தர இருக்கிறது. இப்படி பல செய்திகளை உள்ளடக்கிய ஒரு தலைப்பை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த தலைப்பை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஈமானுடைய அடிப்படைகளில் 6 அடிப்படை அம்சங்களை அல்லாஹுடைய தூதர் சொல்லி தரும் பொழுது 6லே ஒரு அம்சமாக நமக்கு சொல்லி தந்தார்கள். என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆமன்து பில்லாஹ், அல்லாஹுவை கொண்டு நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும், ஒ மலாயிகத்திஹி, அல்லாஹுடைய வானவர்களை கொண்டு, ஒ குதுபிஹி, அவனுடைய வேதங்கள், குர்ஆன் நமக்கு வேதமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னால் மூசா நபிக்கு வேதம் வழங்கப்பட்டது, ஈசா நபிக்கு வேதம் வழங்கப்பட்டது, தாவூதுக்கு வழங்கப்பட்டது, இப்படி எல்லா நபிமார்களுக்கும் வேதம் வழங்கப்பட்டது என்று நம்பிக்கை கொள்வது, இதற்கு முந்தைய வேதங்களை நம்பிக்கை கொள்வது, வருசுலிஹி, எல்லா ரசூல்மார்களையும் தூதர்களையும் நம்பிக்கை கொள்வது, வல் யௌமில் ஆஹிரி வல் கதிரி ஹைரிஹி, வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாள்னு ஒன்று ஏற்பட இருக்குது, அதையும் நம்பிக்கை கொள்வது அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லிட்டு, வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, நன்மை தீமை என்பது அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கிறது என்று நம்புவது, அதைத்தான் விதின்னு சொல்றாங்க, அதைத்தான் விதி என்று சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விதியை குறித்து நமக்கு பாடம் எடுக்கிறார்கள். எப்படி பாடம் எடுக்கிறாங்க? விதி எவ்வளவு முக்கியமானது என்பதை நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள். அல் குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதியை குறித்து நமக்கு சொல்லித் தருகின்றான். இந்த விதி பற்றிய நம்பிக்கை என்பது ஒரு மனிதனை, ஒரு மூமினை மேலும் வலிமையாக்கும். விதி பற்றிய நம்பிக்கையில ஒரு மூமின் என்ன செய்யணும்?
இன்னும் வலிமையாக அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கை கொள்ளும் பொழுது அவனுக்கு இன்னும் வலிமையான ஆற்றலை, ஈமானை, வலிமையை, அவன் பலகீனப்படும் பொழுது தைரியத்தை அந்த விதி பற்றிய நம்பிக்கை கொடுக்கும் என்பதை நாம் இந்த பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். அப்ப இந்த விதியை தொடர்பாக அல் குர்ஆன் பேசும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான். சூரத்துல் கமரினுடைய 54வது அத்தியாயம் 49வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர். எப்படி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நிச்சயமாக நாம் ஒவ்வொரு பொருளையும் அளவுடன் தான் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். எல்லா பொருளுக்கும் ஒரு அளவு இருக்குது, கால அளவு இருக்குது. அதற்கான அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய அதனுடைய ருபூபியத்துல ஒரு அளவு இருக்குது. இவ்வளவுதான். அதே உயிரினங்களாக இருந்தால், மனிதர்களாக இருந்தால் இவ்வளவு காலம்தான் வாழ வேண்டும் என்கின்ற அளவிலே அல்லாஹ் படைத்திருக்கிறான். இதை அல்லாஹ் சொல்கின்றான். இது விதி தொடர்பாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய முதல் குர்ஆன் வசனம். இரண்டாவது வசனம் 57வது அத்தியாயம் சூரத்துல் ஹதீத் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 22வது வசனம். அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுஸிகும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா. பூமியிலேயோ அல்லது உங்களிடமோ எந்த துன்பமும் ஏற்படுவது கிடையாது. அதை நாம் உண்டாக்குவதற்கு முன்பே அது ஒரு பதிவேட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, அல்லது பூமியில ஏற்படக்கூடிய எந்த துன்பமாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன துன்பம் ஏற்படும்? நோய்வாய்ப்படுவோம், கஷ்டப்படுவோம், இயலாமைக்கு ஆட்படுவோம், திடீர்னு ஒரு விபத்துல சிக்கிக்கொள்வோம், பொருளாதார இழப்பு ஏற்படும், பொருளாதாரத்திலே வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்படும். இப்படி பல்வேறு வகையான துன்பங்களை ஒரு மனிதன் சந்திப்பான். ஆனால் பூமியில என்ன தீங்கு ஏற்படும்? பூகம்பம் ஏற்படும், சுனாமி ஏற்படும், பெரும் காற்று நம்மளுடைய வாழ்வை புரட்டி போட்டுவிடும், கடுமையான வெயில் நம்முடைய வாழ்வை புரட்டி போட்டுவிடும், ஒரு கடுமையான மழை நம்முடைய வாழ்வை அப்படியே மாற்றி அமைத்து விடும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல நமக்கு சொல்லக்கூடியது, பூமியிலையும் உங்களுக்கும் ஏற்படக்கூடிய துன்பம் இருக்குது பாருங்க, அது எல்லாமே அல்லாஹுடைய பதிவேட்டுல, லவ்ஹுல் மஹ்ஃபூல் என்கின்ற பதிவேட்டுல பதிவு செய்யப்பட்டுருச்சு. உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லாம் அல்லாஹுடைய பதிவேட்டுல பதிவு செய்யப்பட்டு விட்டது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான்? இந்த இடத்துல நமக்கு சொல்லித் தருகின்றான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்லித் தராங்க. என்ன செய்தி தெரியுமா? கதபல்லாஹுல் மகாதீரல் ஹலாயிக. அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கதபல்லாஹுல் மகாதீர ஹலாயிக கப்ல ஐ யஹ்லுக ஸமாவாத்தி வல் அர்லி பி 50 அல்ஃப ஸனா. அல்லாஹ் ஒரு விதியை எப்போ தெரியுமா படைக்கிறான்? நாம இன்னைக்கு இந்த நேரத்துல இங்க உட்கார்ந்து இந்த பயானை கேட்கணும், இந்த பயானை செவிமடுக்கணும், இந்த உரையை கேட்கணும், அல்லது நான் பேசணும், அல்லது நீங்க இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விதிய அல்லாஹ் எப்போது படைக்கிறான் என்று சொன்னால், வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு 50 அல்ஃப ஸனா 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால். ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்ல, 50 ஆண்டு 100 ஆண்டு கிடையாது, 500 ஆண்டு 1000 ஆண்டு கிடையாது, 5000 10,000 கிடையாது, 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க. 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் விதியை படைக்கின்றான். எப்படி பாருங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே படைப்பிடங்களின் விதிகளை அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். கத்தபல்லாஹு மகாதீரல் ஹலாயிக. ஏற்கனவே விதிக்கப்பட்டு விட்டது, இன்னைக்கு நேற்றைக்கு விதிக்கப்படல. இந்த விதி என்பது இன்றைக்கு நேற்றைக்கு விதிக்கப்படவில்லை, இது ஏற்கனவே விதிக்கப்பட்டு விட்டது, நமக்கு எழுதப்பட்டு விட்டது. நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்னால், வானத்தை பூமியை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விதியை என்ன செஞ்சிட்டான்? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்து விட்டான். 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் படைத்து விட்டான் என்கின்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாருங்க, விதி தொடர்பாக வரக்கூடிய ஒவ்வொரு இறைவசனமும் ஒவ்வொரு நபிமொழியும் நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்லி தருது. அப்ப இந்த நபிமொழியை தழுவி வரக்கூடிய ஒரு நபிமொழி இருக்குது. தழுவினா இதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு நபிமொழி. என்ன நபிமொழி அப்படின்னு பார்க்கும் பொழுது, அல்லாஹ் விதியை படைச்சிட்டான், விதியை எழுதி வைத்து விட்டான். ஒவ்வொரு மனிதனுக்கும், ஒரு அப்துல்லாவுக்கு, ஒரு அப்துல் ரஹ்மானுக்கு இதான் விதி அப்படின்னு அல்லாஹ் எழுதி வச்சுட்டான். ஆனா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்திருக்கிறான்னு தெரியுமா? இந்த ஒவ்வொரு மனிதனுடைய பிறப்புக்கு முன்னாலும் அந்த விதியை மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது. விதி புதுப்பிக்கப்படுகிறது. எப்படி? ரீ ஆல்டர் கிடையாது, மறுபடியும் அது நினைவூட்டப்படுகிறது. அப்படிதான் சொல்லணும். மறுபடியும் அது நினைவூட்டப்படுகிறது. எப்படி நினைவூட்டப்படுகிறது? நீங்கள் மிக கவனமாக கேட்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தாய் கருவுற்று விட்டால், தந்தையினுடைய அந்த இந்திரிய துளி ஒன்றாக தாயினுடைய கருவறையிலே சேர்ந்து விட்டால்,
ஒரு வானவர் வருவார். முதலிலே ஒரு 40 நாட்கள், இரண்டாவது 40 நாட்கள், மூன்றாவது 40 நாட்கள், இப்படி 40 நாட்கள், மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 120 நாட்கள் ஆச்சு. இந்த 120 நாட்கள் முடிஞ்ச பிறகு ஒரு வானவர் அந்த தாயினுடைய கருவறையில வந்த உடனே அந்த அது வந்து குழந்தையாக உருவாகுவதற்கு முன்னால், அது பேபியா ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னால அந்த குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தீர்மானிக்கிறார் அல்லாஹுடைய உத்தரவுப்படி. அது எவ்வளவு ஆண்டு இந்த பூமியிலே வாழும் என்பதை தீர்மானிக்கிறார். அது எவ்வளவு ஆண்டுகள் இந்த பூமியிலே அல்லாஹுடைய ரிசுக்குகளை சுவைக்கும் என்பதை தீர்மானிக்கிறார். இதையெல்லாம் அந்த வானவர் அந்த கருவுல தீர்மானிச்சு அதுக்கு பிறகுதான் குழந்தை பிறக்குது. ஒரு பாப்பா எப்போ வருது? அதுக்கு பிறகு வருது. ஒரு குழந்தை எப்போ வருது? ஏற்கனவே எல்லாம் தீர்மானிக்கப்பட்டுச்சு. இதுலதான் நம்ம எதை பார்க்கிறோம்? குழந்தை பிறக்கும் போதே இறக்கணும்னு தீர்மானிக்கப்பட்டிருந்தா இறந்துதான் பிறக்கும். 1 வயசுல இறக்கணுமா? இறந்துதான் பிறக்கும். அல்லது 3ல இறக்கணுமா? அல்லாஹ் விதிச்சுட்டானா? அது இறந்துதான் போகும். அல்லது 10ல, 20ல, 30ல, 50ல, 60ல, 90ல எத்தனை வயதில் அந்த குழந்தை இறக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்மானித்திருக்கிறானோ அப்போது அது இறந்து போய்விடும். வாழணும், 90 வயசு வரைக்கும் அவர் வாழ வேண்டும் என்று அல்லாஹுடைய விதியில எழுதப்பட்டிருந்தால் அதை யாராலையும் மாற்ற முடியாது. இது எங்க தீர்மானிக்கப்படுது? நீங்க யோசிக்கணும். எனக்கு இப்படி நடந்துருச்சேன்னு பதறுதோமே, எனக்கு இப்படி ஒரு கஷ்டமா? அல்லாஹுவை நம்பியே இருக்கிறேன், 5 நேரம் தொழுகிறேன், நான் எந்த வகையில் அல்லாஹுக்கு குறை வைத்தேன் என்று நம்மளை நாமளே கேள்வி கேட்கிறோமே, தூய்மைப்படுத்திக் கொள்கிறோமே. இது எப்போ தீர்மானிக்கப்பட்டது? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னால தீர்மானிக்கப்பட்டது. நீங்க தாயினுடைய கருவறைக்கு குழந்தையாக வருவதற்கு முன்னால் இத்தனை வருஷம் தான் வாழணும்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? அங்க தீர்மானிக்கிறான், அங்கே எழுதப்படுகிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை நமக்கு என்ன செய்யறாங்க? சொல்லி தராங்க. அப்ப இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இழப்புகள், கஷ்டங்கள் எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அல் குர்ஆன் என்ன செய்யுது? இது ஒவ்வொரு செய்தியையும் நமக்கு சொல்லித் தருகிறது. எப்படி சொல்லித் தருது பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்றான், வகான அம்ருல்லாஹி கத்ரம் மக்தூரா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லும்போது அல்லாஹுடைய கட்டளை முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டது. அல்லாஹுடைய கட்டளை எப்போ நிர்ணயிக்கப்பட்டது? குர்ஆன் சொல்லுது இந்த செய்திகளை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் சில செய்திகளை அல்லாஹுடைய உத்தரவுப்படி தெளிவாக வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. குர்ஆன் பல செய்திகளை இதை தழுவி பேசிக்கிட்டே இருக்குது. அல்லாஹ் முன்கூட்டியே இது நிர்ணயித்து விட்டான். அல்லாஹுடைய கட்டளை என்பது முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்டது. எப்போ மறுமை நாள் வரணும் அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வச்சுட்டான். எப்போ விபத்துகள் ஏற்படணும், பூகம்பம் ஏற்படணும், கஷ்டம் ஏற்படணும், இழப்பு ஏற்படணும், உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏற்படணும், எல்லாமே எழுதப்பட்டு விட்டது. அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்றான். அது மாதிரி சூரா ஆல இம்ரான்ல நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒமா கான லி நஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذனில்லாஹி கிதாப மௌகூதா, மௌத்தை பத்தி பேசக்கூடிய வசனம். அல்லாஹ்வினுடைய அனுமதியின்றி எந்த உயிரும் மரணம் அடையாது, அது குறிப்பிட்ட காலமாக எழுதப்பட்டுள்ளது. மௌத்தாகிறத பத்தி அல் குர்ஆன் பேசுது. அந்த முந்தைய ஹதீஸை எடுத்துட்டு இந்த குர்ஆன் வசனத்தையும் வச்சு பாருங்க. அந்த ஹதீஸையும் குர்ஆன் வசனத்தையும் வச்சு பாருங்க. வயிற்றுக்குள்ள குழந்தை உட்கார்ந்து இருக்கும் போதே வானவர் வந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? இந்த குழந்தை இத்தனை வருஷம் தான் வாழணும். குர்ஆன் சொல்லுது, ஒமா கான லி நஃப்ஸின் அன் தமூத இல்லா பிஇذனில்லாஹி கிதாப மௌகூதா. எவ்வளவு அற்புதமான வசனம். அல்லாஹுடைய அனுமதியின்றி எந்த உயிரும் மரணம் அடையாது. எழுதி வச்சாச்சு. அல்லாஹ் அப்புறம் அனுமதி கொடுக்கறான். அந்த அனுமதியின்படி அந்த உயிர் மரணம் அடையுது. எவ்வளவு பேர் பார்க்கிறோம். மௌத்தாக போகக்கூடிய ஒவ்வொரு மரணமும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஒவ்வொரு நாளும் நமக்கு கண் முன்னால் நடக்கக்கூடிய மரணங்கள், ஒவ்வொரு நாளும் நமக்கு நாம அறியாமல் இருக்கக்கூடிய மரணங்கள். ஒரு செய்தி கேட்டோன்னு ஷாக் ஆகும். அவரா வஃபாத் ஆயிட்டார், அவரா மரணம் அடைந்து விட்டார். எவ்வளவு ஷாக்கா இருக்குதா இல்லையா? என்ன காரணம் அது ஷாக் ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னா, அவர் ஆரோக்கியமா இருந்தாரு, அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, அவர் எந்த ஒரு பாவங்களையும் செய்யக்கூடியவர் அல்ல. வெளிப்படையாக நம்ம பார்த்த வரைக்கும் அவர் வந்து இபாதத்துகளிலும் நல்லொழுக்கத்திலும் மிக மிக சிறப்பாக செயல்படக்கூடியவர், கரெக்டாக இருக்கக்கூடியவர். இந்த மனிதர் மரணம் அடைகிறார் என்று சொன்னால் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. ஆனா ஆச்சரியப்படாதப்பா, இது அல்லாஹ் என்ன செய்யறான்? விதியில் எழுதியிருக்கிறான், அது நடக்கதான் செய்யும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? நமக்கு இதை சொல்லித் தருகின்றான். அதே போன்று சூரத்துல் ஹதீத் என்கின்ற அத்தியாயத்தினுடைய 57 23வது வசனம், இதுல வந்து ரொம்ப அற்புதமான செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். நம்ம வாழ்க்கையில ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு, கஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அல்லது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்ன உடனே நாம என்ன செய்யறோம்? அதுல வந்து அளவுக்கு மீறி கவலைப்பட்டு விடுகிறோம். அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குதுல்ல, அதுல இருந்து நம்ம வெளியே வரலைன்னா சிலர் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு மௌத்து செய்தியை கேட்கிறோம், அந்த மௌத்து செய்தியிலிருந்து நம்ம வெளியே வரலன்னு சொல்லுங்க, என்ன ஆகும்? சில பேர் மனநிலை பாதிக்கப்பட்டுருவான். ஒரு குறிப்பிட்ட நாட்களோட வெளியே வந்துடணும்.
நீங்க பெற்றெடுத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தாய்மார்களாக அல்லது தந்தையாக இருந்தாலும் அல்லது நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள், நமக்கு ரொம்ப க்ளோஸ் தான் அவங்க எல்லாருமே. ஆனா அது ஒரு குறிப்பிட்ட நாளோட வெளியே வந்துடணும். 3 நாட்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்களா இல்லையா? வெறும் ஒரு 3 நாட்கள் நீங்க என்ன செய்யுங்க, அதுக்காக துக்கம் அனுஷ்டிக்கலாம். ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டார், வீட்டுல ஒரு பெரியவங்க அல்லது யாரோ ஒரு ஏஜ்ல உள்ள ஆளு வஃபாத் ஆயிட்டார். அப்ப நம்ம எத்தனை நாள் துக்கம் அனுஷ்டிக்கிறது? நாளுக்கு நாள் கதவு பூட்டிட்டு உள்ளே இருந்துடலாமா? கதவு பூட்டிட்டு உள்ளே லைஃப் லாங்கா உள்ளே இருந்துருவோம். நம்ம இனிமே வெளியே வரக்கூடாது. எனக்கு பிடிச்சாலே என் மனைவி அல்லது என் கணவன் அல்லது என்னுடைய பிள்ளைகள் அல்லது என்னுடைய பெற்றோர்கள் இறந்து போயிட்டாங்க, இனிமே எனக்கு இந்த உலகத்துல என்ன இருக்குது? ஒரு மூமினால அப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நமக்கு சொல்லி தராங்க. அப்போ ஒரு மனிதன் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், நீ கைலா தஹ்சவ் அலா மா ஃபாத்தகும் வலா தஃப்ரஹ் பிமா ஆதாகும். கைலா தஹ்சவ் அலா மா ஃபாத்தகும், உங்களுக்கு தப்பிவிட்ட ஒன்றுக்காக வேண்டி நீங்க அளவுக்கு மீறி கவலைப்படாமல் இருப்பதற்காக, அதே போன்று உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த அருட்கொடைக்காக வேண்டி, செல்வ வளத்திற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்தவற்றிலே நீங்கள் கர்வம் கொள்ளாமல் இருப்பதற்காக அல்லாஹ் என்ன செஞ்சானா, விதியை முன்னக்கூட்டியே எழுதி வைத்து விட்டான். விதி எப்ப எழுதி வைத்து விட்டான்? இதை எதுக்கு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது, லௌஹுல் மஹ்ஃபூல்ல உங்களுடைய விதி பதிவு செய்யப்பட்டுச்சுன்னு முந்தைய வசனம் சொல்லி 22வது வசனம் சொல்லி 23வது வசனத்துல அல்லாஹ் காரணத்தை சொல்றான், ரீசனை சொல்றான். என்ன ரீசன் தெரியுமா? ஏன் லௌஹுல் மஹ்ஃபூல்ல உங்களுக்கு விதி எழுதப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நீங்க தெரிஞ்சு கொடுங்க. உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பை நினைத்து நீங்க கவலைப்படாமல் இருக்கணும். அளவுக்கு மீறி கவலைப்படக்கூடாது. எல்லாருக்கும் கவலை ஏற்படும், எல்லாருக்கும் கவலை ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மகன் அப்துல்லா, சின்ன பையன், குட்டி பையன் வஃபாத் ஆகும்போது அல்லாஹுடைய தூதருக்கு கவலை பட்டுச்சா இல்லையா? அப்ப அல்லாஹுடைய தூதர் கவலைப்பட்டாங்க. எல்லா நபிமார்களும் கவலைப்பட்டிருக்கிறாங்க, எல்லோரும் மனிதர்கள் தான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறாங்க, இந்த இடத்துல நமக்கு அந்த கவலை என்பதை அல்லாஹ் முன்னிறுத்தி விட்டு, அந்த கவலை ஏற்படுவதாக இருந்தால் அதுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு, அந்த அளவுகோலோட அந்த கவலையை நிறுத்தி கொடுங்க. சரி, சந்தோஷம், மகிழ்ச்சி எவ்வளவு வச்சுக்கிறது? எவ்வளவு நாள் மகிழ்ச்சியை வச்சுக்கலாம். அதுக்கு அளவு இருக்கணும். எவ்வளவு அளவு இருக்கணும்? அதுல கர்வம் வந்துடக்கூடாது. பாத்தியா, உனக்கு அல்லாஹ் கொடுக்கல, எனக்கு கொடுத்துருக்கிறான். பெரிய வீடு, பெரிய காரு, பெரிய பைக்கு, பெரிய செல்வம், பெரிய வளங்கள், பெரிய வியாபாரம் உனக்கு கொடுக்கல, எனக்கு கொடுத்திருக்கிறான். என்ன செய்யறது? சந்தோஷப்படுறதுனால, அல்லாஹுவை புகழ்வதனால மார்க்கம் அதற்கு அனுமதி கொடுக்குது. ஆனால் அந்த விஷயத்துல கர்வம், உனக்கு இல்லை எனக்கு கொடுத்திருக்கிறான், நான் பெரியவன் அப்படிங்கிற அந்த கர்வம், ஆணவம் என்ன செய்யும்? அல்லாஹ் நமக்கு வலிமையை கொடுத்தா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இல்லைன்னு சொன்னா அந்த கர்வம், ஆணவம் எல்லாம் நம்மளை அழிச்சிடும். அப்புறம் ரசூலுல்லாஹி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், ரீசனை சொல்றான். இது லௌஹுல் மஹ்ஃபூல்ல எழுதப்பட்டது. இது லௌஹுல் மஹ்ஃபூலில் எழுதப்பட்டது. இது நீங்க நினைக்கிற மாதிரி அவனுடைய முயற்சி, இவனுடைய முயற்சி அதெல்லாம் கிடையாது. அல்லாஹுடைய முயற்சி. இது யாருடைய முயற்சி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய முயற்சி. எவ்வளவு அற்புதமா பேசுது தெரியுமா? ஒவ்வொரு வசனங்களும் நம்ம வாழ்க்கையில் எடுத்து செயல்படுத்த வேண்டிய வசனங்கள். நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட காலத்திலே, நமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷ காலத்திலே அல்லாஹுவை புகழ்ந்து, அல்லாஹுடைய புறத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த கஷ்டத்திற்காக அல்லாஹுடத்தில் நிறைய பாதுகாப்பு தேடி நம்முடைய காலத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்குண்டான ஒரு அழகான வழிமுறையை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று அல் குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான், இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. நிச்சயமாக அல்லாஹ் தனது காரியத்தை நிறைவேற்றுபவன். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை என்ன செய்யறான், நிர்ணயித்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு அளவு நிர்ணயித்திருக்கிறான், அதை நிறைவேற்றி தான் தீருவான். நீங்க நினைக்கிற மாதிரி என்ன செய்யாது, எந்த ஒரு காரியமுமே, எந்த ஒரு செயலுமே நீங்கள் நினைப்பது போன்று அது வராம போயிருமோ, வராம இருந்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நாம நினைச்சுக்கிடலாம். ஆனா அல்லாஹ் அது வரணும்னு ஒண்ணு விதிச்சுட்டான் அப்படின்னா ஒரு காலத்திலையும் என்ன செய்ய முடியாது, நம்மளால் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது சகோதரர்களே. ஆகையால் நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். கஷ்டமோ நஷ்டமோ அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரும் பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த விஷயத்துல எனக்கு மன அமைதியை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க பழகி கொள்ள வேண்டும். அதெல்லாம் அல் குர்ஆன் நமக்கு என்ன செய்து போதிக்கிறது. அதே போன்று அல்லாஹ் சொல்கின்றான், வரப்புக யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். உமது இறைவன் தான் நாடியதை படைக்கிறான், அவனே தேர்ந்தெடுக்கிறான். எதை படைக்கணும், எதை படைக்க கூடாதுங்கிறத ரப்பு தான் தேர்ந்தெடுக்கிறான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல செய்திகளை அல் குர்ஆன்ல சொல்கின்றான். கஷ்டங்கள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பல பாடங்களை நமக்கு சொல்லி தருகிறான். அல் குர்ஆனினுடைய 50வது அத்தியாயம் 9வது வசனத்தினுடைய 50வது வசனம் நமக்கு 51வது வசனம் நமக்கு சொல்லி தருது, குல்லை யுஸீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா அப்படின்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான்.
எப்படி சொல்றான் பாருங்க, அல்லாஹ் எங்களுக்கு எழுதி வைத்ததை தவிர வேற எதுவும் எங்களை தாக்காது. இது மூமின்களுடைய வார்த்தை. யாருடைய வார்த்தை? மூமின்களுடைய வார்த்தை. அவங்க இப்படித்தான் சொல்லுவாங்க, கொல்லை யுசீபனா இல்லாம கதபல்லாஹு லனா. அல்லாஹ் எங்களுக்கு எதை எழுதி வச்சிருக்கிறானோ அதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு என்ன செய்யாது, எங்களை தாக்காது அப்படிங்கிற செய்தியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தினூடாக நமக்கு சொல்லி தருகின்றான். இப்படியே அல் குர்ஆனை திருப்பினீங்கன்னு சொன்னா விதி தொடர்பான வசனங்கள் ஏராளம் ஏராளம். ஆனா நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம் என்ன? நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் ரப்புடைய உத்தரவுப்படி நடந்து கொண்டு இருக்கிறது. நாம எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. எதை நினைச்சும் ஃபீல் பண்ணியே நம்ம காலத்தை கடத்தி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவலையும் இழப்புகளும் மன உளைச்சல்களும் ஏற்படத்தான் செய்யும். ஏற்படுதுன்னு சொல்லி நீங்க உங்க வாழ்க்கையில அதிலேயே நீங்க மூழ்கிட்டீங்கன்னு சொன்னா அடுத்து எழுந்திரிச்சே வர முடியாது. அடுத்து உங்களால் செயல்படவே முடியாது. நீங்க யார் அப்படிங்கிறத யோசிக்கணும். வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த கதிர் தொடர்பான இந்த செய்திகளை எல்லாம் ஒரு மூமின் நம்பிக்கை கொள்ளணும். எனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விஷயமும் ரப்புடைய ஏட்டுல பதிவு செய்யப்பட்டுருச்சு. நான் எப்போ மௌத்தாகணும், எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு கான் இந்த உலகத்துல நான் சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு கான் நான் அனுபவிக்கணும், எல்லாமே பதிவு செய்யப்பட்டுருச்சு. அவ்வளவுதான் நீங்க செய்ய முடியும். அதுக்கு மேல செய்ய முடியாது. எவ்வளவு குட்டிக்காரன் அடிச்சாலும் சரி, அதுக்கு மேல ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன செய்தி அப்படின்னு பார்க்கும் பொழுது, வைன் அஸாபக ஷைஇன் ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கான கதா வ கதா. உங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னா, நான் இப்படி செஞ்சிருந்தா இப்படி ஆகியிருக்காது. நமக்கு ஏதாவது ஒன்று நடக்கும், ஏதாவது ஒன்று நடந்துடும். ஒரு நோய் ஏற்பட்டுரும், அல்லது ஒரு விபத்து ஏற்பட்டுரும். இதான நடக்குது, அதனால அது திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய சூழலா இருக்குது. அல்லது ஒரு பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டுரும், அல்லது நமக்கு ஒரு பெரிய பொருளாதாரம் கிடைச்சிரும், நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைச்சிரும், நல்ல ஆரோக்கியமா இருப்போம், எந்த பாதிப்பும் வராம சமூகத்துல நடமாடுவோம். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நடந்து விட்ட அந்த காரியத்துக்காக நாங்க லவ் அன்னி ஃபஅல்துகான கதாவ கதா, நாங்க இவ்வாறு செய்திருந்தால் இப்படி ஆகி இருக்காது. இது நன்மையிலையும் பொருந்தும், தீமையிலையும் பொருந்தும், நமக்கு ஏற்பட்ட கஷ்டத்திலையும் பொருந்தும், நல்லதுலையும் பொருந்தும். நான் இப்படி நடந்துட்டா அல்லது இப்படி செஞ்சிருந்தா எங்களுக்கு அப்படிலாம் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு இவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. அப்படி நீங்க ஃபலா தகுல், நீங்க அப்படி சொல்லாதீங்க. வலாக்கின் என்றாலும் குல், நீங்க சொல்லுங்க, கத்தரல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல, எனக்கு ஏற்பட்டதெல்லாம் அல்லாஹ் விதித்தான், அவன் நாடியதை செய்தான் என்று சொல்லுங்கள். ரொம்ப அற்புதமான செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செய்யறாங்க, ரொம்ப அழகா நமக்கு சொல்லி தராங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடியது, நான் அப்படி செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, அதுக்கு பேச்சே கிடையாது. அல்லாஹ் நாடி இருக்கான், அதை நம்ம என்ன செய்யறோம், செய்திருக்கிறோம். அதே போல் பாருங்க, குல்லு ஷைஇன் பிகதரின் ஹத்தல் அஜ்ஸு வல் கைஸு. ரொம்ப சூப்பரான ஒரு செய்தி. எந்த விஷயமா இருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அல் அஜ்ஸு வல் கஸல் அப்படின்னா என்ன தெரியுமா? திறமையும் இயலாமையும் கூட. உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய திறமை இருக்குது பாருங்க, அது உங்களால ஏற்பட்டது இல்லை, அல்லாஹ்வுடைய விதியின் அடிப்படையில் ஏற்பட்டுச்சு. உங்களுக்கு இயலாம ஒரு பலகீனம், ஒரு காரியத்தை செய்யணும், அதை நம்ம சொதப்பிட்டோம், அந்த காரியத்தை செய்யறதுல இருந்து நம்ம பலகீனப்பட்டுட்டோம், அதை நம்மளால சரியாக செய்து முடிக்க முடியல. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய விதியில அப்படித்தான் தான் இருக்கு. அப்ப இந்த விதி தொடர்பான நம்பிக்கையை எல்லோருடைய உள்ளத்திலையும் நம்ம பதிவு செய்ய கடமைப்பட்டு இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல ஆழமாக பதிவு செய்யணும். எப்படி பதிவு செய்யறது? அல்லாஹ் நானு தான் உனக்கு நடக்கும். அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டம், இயலாமை, நோய்வாய்ப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த சூழல், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க படிக்கக்கூடிய அந்த ஸ்தலத்துல அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அதை சொல்லிக் கொடுக்கணும். இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்குதுமா, இது அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி நடக்குது, அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வச்சுட்டான், இதை சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அவர்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லணும்? அல்லாஹ் உனக்கு நன்மையை நாடி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய விதியில் எழுதப்பட்டது உனக்கு கிடைச்சிருச்சு, திறமைதான், திறமையை கொண்டு நீ ஜெயிச்சிருக்கிற, அல்லாஹ்வுடைய விதியில அந்த திறமை வரணுங்கிறது அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். அப்ப இந்த செய்திகளை பிள்ளைகளுக்கும் உள்ளத்துல பதிவு செய்யணும். அப்ப இதுல நமக்கு ஒரு பல்வேறு செய்திகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித்தரான். பல நபிமொழிகள் இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். விதி தொடர்பான அவநம்பிக்கைகள், விதி தொடர்பான நம்பிக்கை இழப்புகள் இன்னைக்கும் பலர் இடத்துல இருக்குது. மூமினாக காட்டிக்கொள்வார், ஆனா என்ன இருக்காது, ஈமான் தொடர்பான சரியான நம்பிக்கை அவரிடத்துல இருக்காது, விதி தொடர்பான சரியான நம்பிக்கை அவரிடத்துல இருக்காது. அப்ப அது நாம என்ன செய்யணும், விதி தொடர்பா இப்படித்தான் நம்பணும். நமக்கு ஏற்படக்கூடிய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஏற்படக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுடைய விதியில் எழுதப்பட்டுச்சு.
அதனால விதி தொடர்பான நம்பிக்கையில் நாம என்ன செய்யணும், அவர்களிடத்துல சொல்லணும், உனக்கு நடக்கக்கூடிய எல்லாம் விதியின்படி நடந்து கொண்டு இருக்குது, சும்மாலாம் நடக்கல. ஒரு கஷ்டம் ஏற்பட்டு ஒரு லாபம் ஏற்பட்ட உடனே ஆச்சரியப்பட்டு போய் விடுகிறார். அவனுக்கு சொல்லணும், இது அல்லாஹுடைய விதியின்படி உனக்கு நடந்திருக்கு. நீ உன்னுடைய திறமை பலகீனத்துல கஷ்டம் ஏற்பட்டுச்சு, உன் திறமையினால முன்னா வந்திருக்க அப்படின்னு நினைக்கிற. அல்லாஹுடைய உதவியில நீ முன்ன வந்திருக்கிற, அல்லாஹுடைய உதவியின் காரணத்தினால் நீ மேம்பட்டு இருக்கிறாய். இந்த செய்தி அவனுடைய உள்ளத்திலே பதிவு செய்ய வேண்டும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்றாங்க, கடைசி செய்தி. இன்ன அவ்வளமா ஹலகல்லாஹு கலம, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முதலில் படைத்தது கலமுதான். ஃபகால லஹு உக்குத்துப், அப்போ பேனாட்ட அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், பேனாவோ பென்சிலோ அந்த அந்த எழுதுகோல்ட்டு அல்லாஹ் சொல்றான், நீ எழுது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் சொல்றான். உடனே அந்த பேனா சொன்னிச்சு, மா அக்குத்துப், நான் எதை எழுதுறது அப்படின்னு கேட்டுச்சு. மகாதிர குல்ல ஷைஇன் ஹத்தா தகூம ஸாஆ, அல்லாஹ் சொன்னானாம், மறுமை நாள் வரை நடக்கவிருக்கக்கூடிய அனைத்தின் விதிகளையும் எழுது அப்படிங்கிற அந்த செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேனாவிடத்திலே சொன்னதாக, எழுதுகோல் இடத்திலே சொன்னதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதாவுதுல வருது இந்த நபிமொழி, திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஹசன் தரத் என்கின்ற ஒரு நிலையில பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப இந்த அளவுக்கு மார்க்கம் என்ன செய்யுது, விதி தொடர்பான அந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அந்த நம்பிக்கை ஆழமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நம்பிக்கையாக நமக்கு என்ன செய்யறாங்க, முன்னால வைக்கிறாங்க, நம்ம முன்னால முதல் நம்பிக்கையா கொண்டு வைக்கிறாங்க. ஆகையால் அந்த விதி தொடர்பான நம்பிக்கையில நம்ம என்ன செய்யக்கூடாது, என்னைக்குமே பலகீனப்பட்டு போய்விடக்கூடாது. அது ஆழமா நம்பணும். அல்லாஹ் நாடியதுதான் எனக்கு நடக்கு. எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குது, எனக்கு ஒரு நல்ல உடை கிடைக்குது, ட்ரெஸ் கிடைக்குது, உடனே என்ன செய்யணும், அல்லாஹ் புகழணும், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லணும். ஏன், இது அல்லாஹ்வுடைய புறத்துல நல்ல விதியில எழுதி வச்சிருக்கிறான். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே எழுதிட்டான், இந்த ஆளுக்கு ஃபாத்திமாக்கு அல்லாஹ் என்ன செய்யணும், இந்த தேதியில 10 வயசுல 20 வயசுல 30 வயசுல ஏதோ ஒரு வயசுல இந்த நல்ல ட்ரெஸ்ஸை கொடுக்கணும், நல்ல உணவை கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான். ஆகையால நம்ம நம்பிக்கையில என்ன இருக்கணும், இது அல்லாஹ் நாடி இருக்கிறான், அல்லாஹ் விதிச்சிருக்கான், ஏற்கனவே எழுதப்பட்டது, இது அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், எழுதிட்டான், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, அதனால நம்ம கையில சேர்ந்து இருக்குது அப்படின்னு நம்பிக்கை கொள்ளணும். அப்ப இந்த நம்பிக்கைகளை உள்ளத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு என்ன செய்யறான், பதிவு வைப்பதற்கான இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான். அதே நேரத்துல நம்ம பார்க்கணும், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பேரை பார்க்கிறோம், ஒவ்வொருத்தருமே அவர்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் என்பது வேற மாதிரி இருக்குது, இன்றைய நிகழ்கால செயல்பாடு வேற மாதிரி இருக்கு. ஆனா உத்தரவாதமே கொடுக்க முடியாது அவர்களுடைய வருங்கால செயல்பாடு இப்படித்தான் இருக்கும் என்று உத்தரவாதமே கொடுக்க முடியாது. நாம ஒண்ணு எதிர்பார்ப்போம், அங்க வேற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அது விதியின் அடிப்படையில் நடக்கக்கூடியது. ஒரு பலகீனமானவன் நம்மை ஆளக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆட்சி அதிகாரத்தை பற்றி அறிவில்லாதவன் ஆளக்கூடிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லாஹ் பல இடங்களில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். என்ன எப்படி இருந்தது, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டானப்பா அப்படின்னு நினைப்போம். அல்லாஹ் நாடி இருக்கிறான், அதை அல்லாஹ் விதிச்சிருக்கிறான். அதை ஏற்கனவே இந்த ஆண்டுல இதுதான் நடக்கும், இவர் தான் என்ன செய்வார், உன்னை ஆளுவார். பார்க்கிறோம், ஆச்சரியப்பட்டு போறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய விதிப்பாது, அதுல யாரும் தலையிட முடியாது. நாளைக்கு வேற மாதிரி நடக்கும், இது ரப்புடைய விதி, அதுல நான் என்ன செய்ய முடியாது, கருத்து சொல்றதோ அல்லது இப்படி நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுலயோ அர்த்தமே கிடையாது. நீ பாருங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா நினைச்சு பார்த்தாரா, அல்லது அவங்க சகோதரர்கள் நினைத்து பார்த்தார்களா? யூசுஃபை கதையை முடிக்கணும்னு நினைச்சாங்க 11 சகோதரர்கள். யூசுஃபை என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டி பையன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ரொம்ப அழகா இருப்பார் பாக்குறதுக்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யூசுஃப்னா ரொம்ப பிடிக்கும், யூசுஃபை ரொம்ப விரும்பினாங்க. அப்போ இந்த நேசம் யூசுஃபுக்கு மட்டும் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னே பாப்பா யூசுப் மேல ரொம்ப பாசமா இருக்காரு, அதை உடைக்கணும்னா யூசுஃபை காணாமாக்கணும், கொலை செய்யறதா அல்லது கொண்டு போய் தொலைச்சிடுறதா, எங்கேயாவது வித்துட்டு வர்றதா சந்தையில அப்படின்னு முடிவாகும்போது எல்லாரும் மசோரா பண்ணி முடிவு செய்யறாங்க, கொண்டு போய் கிணத்துல போட்டுடலாம். அங்க ஒரு பாலம் கிணறு ஒன்று இருந்துச்சு, அந்த கிணத்துல கொண்டு போய் போட்டாங்க. கிணத்தில் எடுக்கப்பட்ட யூசுப், அல்லாஹ் யார் கரத்துல கொடுக்குறான் பாருங்க, விதி, அதான் விதி. கிணத்தில் எடுக்கப்பட்ட யூசுப் ஒரு ராஜாவுடைய வீட்டுக்கு போய் வளர்றார். அவர் வளர்ந்தாரு ராஜாவுடைய வீட்டுல, ராஜாவா வளர்ந்து சிறைச்சாலையிலிருந்து வெளியே திரும்ப அந்த ராஜாங்கத்தில் முக்கிய அமைச்சர் பதவியை பெற்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த 11 சகோதரர்களும் என்ன செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலடியில விழுறாங்க, சஜிதா செய்யறாங்க. சலாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் சஜிதா செய்யக்கூடாது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னால பெரியவங்களுக்கு என்ன செய்வாங்க,
கண்ணியத்தினுடைய வெளிப்பாடா அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு நடந்திருக்குது. அது கண்ணியத்தின் வெளிப்பாடாக பல நிகழ்வுகள் நடந்திருக்குதுங்கிறத வரலாற்றுல பார்க்கிறோம். அப்போ கண்ணியத்தினுடைய வெளிப்பாடாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இந்த சகோதரர்கள், அதுக்கப்புறம் வாப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து சஜ்ஜா செய்யறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை. ஒரு பொருளாதாரத்துறையில மந்திரியா இருக்கிறார் யூசுப் நபி. எல்லாரும் அவர்கிட்ட போய் தேவைக்கு நிக்கிறாங்க. அல்லாஹ் தலைகீழ ஏற்படுத்தினானா? யூசுஃபை தொலைக்கணும்னு நினைச்சாங்க. அல்லாஹ் யூசுஃபை அடையாளப்படுத்தினான். எப்படி அடையாளப்பட்டார் யூசுப் நபி? இப்படித்தான் அடையாளப்பட்டார். ஒரு நிதி அமைச்சராக அடையாளப்பட்டார். ஒரு சமூகத்தினுடைய உணவு பற்றாக்குறை தீர்ப்பதற்கான மந்திரியாக அடையாளப்படுத்தப்பட்டார். கண்ணியப்படுத்தினான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப இந்த உலகத்துல நம்ம சில பேரை பலகீனப்படுத்தலாம், இழிவுபடுத்தலாம் முயற்சி பண்ணும்போது அல்லாஹ் கண்ணியப்படுத்த முயற்சி பண்ணுவான். அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான் அப்படின்னா உலகத்துல யாரும் அவனை என்ன செய்ய முடியாது, அதற்கு பிறகு இழிவுபடுத்த முடியாது. அதான் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாசகம். ஆகையால் அன்பிற்குரிய சகோதரர்களே, நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லாஹுடைய விதியின் அடிப்படையில் நடைபெறுகிறது என்பதை நீங்கள் ஆழமாக மனதிலே பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதியின் அடிப்படையில் தான் நமக்கு எல்லா சூழல்களையும் இந்த உலகத்திலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். நாமும் அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த விதி தொடர்பான ஒரு செய்தி, ஒரு முக்கியமான செய்தியை நீங்க கவனத்துல கொள்ளணும். என்ன தெரியுமா? விதியை யாராலையும் மாற்ற முடியாது, அல்லாஹ்வால எழுதப்பட்டது. ஆனா ஒரே ஒரு விஷயத்தால மாத்தலாம். என்ன தெரியுமா? பிரார்த்தனையால மாத்தலாம். பிரார்த்தனையை கொண்டு விதியை என்ன செய்யலாம்? மாற்றலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபி மொழியில நமக்கு அந்த பிரார்த்தனையை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த வித்ர்ல ஓதுறாங்களா இல்லையா? குனூத். அதை ஓதும் போது அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத வ தவல்லனி ஃபீமன் தவல்லைத வ பாரிக் லி ஃபீமா அதைத. அதுக்கடுத்து வகீனி ஷர்ரமா கலைத. இறைவா, எங்களுக்கு நீ ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கெட்ட விதியிலிருந்தும் வகீனி எங்களை நீ பாதுகாத்துரு, என்னை பாதுகாத்துரு அப்படின்னு துவா செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப அல்லாஹுடைய தூதர் தன் பேர குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இந்த கெட்ட விதியிலிருந்து என்னை பாதுகாத்துறையா அல்லா. அப்ப அல்லாஹ் நமக்கு கெட்ட விதி எழுதியிருந்தாலும் கூட அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடும் பட்சத்தில் உடுத்தா அல்லாஹின் மீது ஆழமா நம்பிக்கை வச்சு நம்ம அல்லாஹிடத்துல பாதுகாப்பு தேடும் பட்சத்தில் அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கு அந்த கெட்ட விதியிலிருந்து பாதுகாப்பு கொடுப்பான். ஆகையால் எல்லாமே விதியின் அடிப்படையில தானே நடைபெறுது அப்படின்னு நம்ம செயல்படாம இருக்க முடியாது. என்ன ரசூலுல்லாஹ் அந்த கேள்வியை கேட்கும் பொழுது சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய தூதர், உங்களுடைய காரியங்களை நீங்க என்ன செய்யுங்க, செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்கான முடிவு வரும் பொழுது அது என்ன செய்யப்படும், உங்கள்ட்ட அது முடிவு ஒப்படைக்கப்படும் என்கின்ற அந்த நிகழ்வு ஒரு செய்தியை என்ன செய்யறாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. அதாவது செயல்படுங்க அப்படின்னு சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர். நம்ம செயல்பட தானே செய்வோம். விதியின் அடிப்படையில் நடக்கட்டும், சேர்ல உட்காந்துக்கிட்டே இருப்போமா? பாத்ரூம் போகாம இருப்போமா? குளிக்காம இருப்போமா? உணவு உண்ணாம இருப்போமா? செத்து போயிடுவோம். நம்மளா எந்திரிச்சு இயல்பாக நடமாட ஆரம்பித்து விடுவோம். இந்த விஷயத்துல அது நமக்கு என்ன செய்யுது? இதான் லாஜிக் அப்படின்னு புரியுது. விதியும் அப்படித்தான் நம்ப வேண்டும். அல்லாஹ் விதியை விதித்து விட்டான், அதுக்காண்டி செயல்படாம இருக்க முடியாது. கண்டிப்பாக செயல்படணும், செயல்பட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதருடைய அந்த செய்தியை நாம் நம்முடைய உள்ளத்தில் முழுமையாக அதை உள்வாங்கி கொண்டு நாம் அதை செயல்படுத்துவதற்குண்டான பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.